கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியை பற்றி அக்கு வேற ஆணி வேற எல்லாமே பார்த்தாச்சு. இதில் ரொம்ப அதிகப்படியான கமெண்ட் எதை பற்றி வருதுன்னா, இம்பாக்ட் பிளேயராக யார் களம் இறங்குவா? ஸோ ஆர்சிபி ஆக்சுவலாக 4 ஃபாரினர்ஸோட விளையாட போகிறாங்களா, இல்லை 3 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒருத்தரை மாற்ற போகிறாங்களா? பிகாஸ் ஏன்னா வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற மாவீரனுக்கு டீமில் இடம் இல்லையே அப்படிங்கிறதான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வில் ஜாக்ஸ் டீமில் ஆடுவாரா, அதை தாண்டி யார் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம் அப்படிங்கிற எல்லா டீடைலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்க அப்படின்னா 70% பக்காவான பேட்டிங் லைனப் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் 30% தாங்க கொடுக்க முடியும். என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஆன் டைம் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கூட வச்சு பார்க்கும்போது கூட உங்களுடைய பவுலிங் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால இவங்க டிராஃபியை அடிக்க மாட்டாங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் பவுலிங்க்கு அதுக்கு வந்துட்டு நம்ம சம்மந்தமே இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிற லிஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பவர்ஃபுல்லான பவுலிங் லைனப்பை வச்சிருக்கிற டீம், பவர்ஃபுல்லான பேட்டிங் லைனப் வச்சிருக்க டீம் காலங்காலமாக தோத்த ஒரு கதையும் இருக்கு. ஃபைனலில் ஒரு ரன் வித்தியாசத்தில் தோத்து போனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2019 செம்மையான ஒரு டீமா இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஷார்துல் தாக்கூர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால ஒரு ரன் வித்தியாசத்தில் மும்பை கிட்ட தோப்பாங்க. ஸோ அந்த பால் கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கும். அந்த மேட்சோட சுச்சுவேஷன் லக்கு யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மேட்சோட டிசிஷன் அப்படிங்கிறது எந்த சைட் போக போகுது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பக்காவா இருக்காங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஒரு 6 to 7 வரைக்கும் நச்சுன்னு ஒரு பேட்டிங் லைனப். ஸோ கேஜிஎஃப் ஆன் டாப், அதுக்கப்புறம் வந்துட்டு தினேஷ் கார்த்திக், ரஜத் பட்டிதர், கேமரூன் கிரீன், இவங்களே பார்த்தோம் அப்படின்னா பக்காவான ஒரு பேட்டிங் லைனப். இது போக இம்பாக்ட் பிளேயரா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துட்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயரை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் வச்சுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம் மேக்ஸிமம் இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்றது கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லா நீங்க யோசிச்சு பார்க்கும்போது இப்போ சேப்பாக்கில் ஆடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு மயங்க் தகர் ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, அது போக மேக்ஸ்வெல் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 2 விக்கெட் விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களோட ஸ்குவாட் எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்குவாட்ல மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளஸி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர் யாரு, ஸோ யாரோ ஒருத்தர் நம்ம ஃபெர்குசன் வச்சுக்கலாம். ஸோ ஃபெர்குசன், மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளஸி இவங்க 3 பேர் தான் போவாங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேண்டாம், அதனால பேட்டிங்கும் வேண்டாம் அப்படின்னும் போது கேமரூன் கிரீனை உட்கார வச்சுக்குவாங்க. இப்போ விக்கெட்ஸ் நீங்க விழுந்துகிட்டே இருக்க ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்க வில் ஜாக்ஸை இந்த இன்னிங்ஸ் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கல, அவர் ஒரு 4 ஓவர் பவுலிங்கும் போட்டுக்கலாம், அடுத்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்கும் ஆடிக்கலாம். இதுதான் அட்வான்டேஜ். இன்னும் நல்லா தெளிவான புரிய வைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்குவாடு, அதாவது நம்ம சேப்பாக்கில் ஆடுறோம், கிரவுண்டு கண்டிஷன் பொறுத்து தான் இம்பாக்ட் பிளேயர் எடுப்பாங்க. ஸோ அப்படி சேப்பாக்கில் ஆடும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பின் யூனிட் அப்படிங்கிறது தேவை. அது போக அந்த ஒரு ஸ்பின் போடக்கூடிய அந்த பவுலர் பேட்டிங் பண்ணால் மச் பெட்டர். பிகாஸ் செகண்ட் ஆஃப் பேட்டிங்க்கு அவர் வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த சமயத்தில் கேமரூன் கிரீனோட நீடு கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் பேட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபாஸ்ட் பவுலிங் அங்கே மேக்ஸிமம் போட மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட வைசாக் விஜயகுமார், சிராஜ், அது மட்டும் இல்லாமல் ஃபெர்குசன் சொல்லி 3 பேர் இருக்காங்க. ஸ்பின்னர் தான் பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இருந்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்கும் போது இப்போ 3 பேரோட தானே போயிருக்காங்க. அதாவது மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளஸி அண்ட் ஃபெர்குசனோட தானே போயிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு பதிலாக இந்தியன் பேட்ஸ்மேன் இல்லைன்னா வந்துட்டு பழைய ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலாக கூட பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலாக கூட பார்த்தோம் அப்படின்னா நீங்க வில் ஜாக்ஸை கொண்டு வர முடியும். அப்படி வில் ஜாக்ஸ் உள்ள வந்தாரு அப்படின்னா 4 ஓவர் போடுவார் இல்லையா ஸ்பின் பவுலிங், அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங்கும் ஆடுவார். இதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ வில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே 11ல் இருப்பாரான்னு கேட்டால் டவுட் தான். அதே மாதிரி கேமரூன் கிரீனும் எல்லா மேட்ச்லையும் 11ல் இருக்கிறதுக்கான சான்ஸும் டவுட் தான். பிகாஸ் இவங்களை இம்பாக்ட் பிளேயரா ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இந்த ஒரு டெக்னிக் உண்மையாலுமே செமையா இருக்கு. ஏன்னா உங்களுடைய லைனப்ல வெறும் 3 ஃபாரினர் மட்டும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் இப்போ நீடா இல்லைனா வந்துட்டு ஸ்பின் நீடா அப்படிங்கிறத பொறுத்து ஸ்பின்னரா இருந்தா மேபி வில் ஜாக்ஸ் உள்ள வரலாம், இல்ல ஃபாஸ்ட் பவுலிங்னா ஸோ நம்மளுடைய கேமரூன் கிரீன் உள்ள வரலாம். யார் வந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ண போறாங்க, பேட்டிங் ஆடி கொடுக்க போறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்லாட் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ உண்மையாலுமே வந்துட்டு இது ஒரு பெஸ்டான ஒரு மூன் சொல்லணும். போன வருஷமும் அதை தான் பண்ணாங்க. அவங்க கிட்ட எல்லாருமே இருந்தாலும் 3 ஃபாரினரோட நிறைய மேட்ச் அப்படிங்கிறத ஆடினாங்க. தேவைப்படும் போது பார்த்தோம் அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனான அசரங்காவையோ அப்படி இல்லைனா வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஹேசல்வுட்டையோ கொண்டு வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறத அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே கட் பண்ணலாம். இதுவே செனாரியோ 2 இருந்துச்சுன்னா, அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இருக்கும்னா, அதுவும் பார்த்தோம்னா இம்பாக்ட் பிளேயர் யாருங்கிறத சொல்ல மாட்டாங்க. இப்போ விக்கெட் போகல, விராட் கோலி, ஃபேஃப் டு பிளஸியுமே ஓப்பனிங் இறங்கி நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ரஜத் பட்டிதரை மேல அனுப்புறாங்க, அவரு சூப்பரா ஆடுறாரு. ஒரு 10 ஓவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 120 அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நல்ல பொசிஷன் தான்.
தான். எப்படியோ டார்கெட் 180க்கு மேலே போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கேமரூன் கிரீனோட நீட் அப்படிங்கிறது வந்துட்டு பேட்டிங்கில் தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷனுக்கு ஸ்பின் பவுலிங் வேணுமா, ஃபாஸ்ட் பவுலிங் வேணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஃபாஸ்ட் பவுலிங் வேணும் அப்படின்னா கேமரூன் கிரீன் ஒரு ஆல்ரவுண்டர். நீங்கள் ஆல்ரெடி ஃபெர்குசன் உங்கள் லெவனில் வச்சிருப்பீங்க இல்லையா, இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரலாம். அல்சாரி ஜோசஃபை நீங்கள் செகண்ட் ஹாஃபில் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஸ்பின்னர் வேணும்னா கூட நீங்கள் வந்துட்டு வில் ஜாக்ஸை கூட செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு ஸ்பின் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டிங் ஆடணும். பேட்டிங்கில் விக்கெட் விழுகாமல் நல்லா போயிட்டு இருக்குது 10 ஓவர் வரைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேமரூன் கிரீனை பேக்கப் பண்ணிட்டு அவரோட பேட்டிங்கே கொடுக்க தேவையில்லை. மீதி இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக், அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னோம் இல்லையா, மீதி இருக்கக்கூடிய அவங்க 5 பேட்ஸ்மேன் வச்சு சமாளிச்சு ஒரு 180 200 அடிச்சிட்டாங்கன்னா கேமரூன் கிரீனை அப்படியே வந்துட்டு நம்ம வெளியிலேயே உட்கார வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் விக்கெட் சீக்கிரம் விழுகுது, இல்லை ஒரு 10 ஓவருக்குள்ளேயே வந்துட்டு 60 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு 4 விக்கெட் போயிடுச்சுன்னா கேமரூன் கிரீனையே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தோம்னா இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவையை பொறுத்து தான் இவங்களுடைய 11 அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்க பவுலிங் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வில் ஜாக்ஸ் நீடு கொண்டு வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா கேமரூன் கிரீன் கொண்டு வந்துருவாங்க. செகண்ட் ஹாஃப்ல விக்கெட்டே போகாம இருந்தால் கேமரூன் கிரீன் அவங்களுக்கு தேவை கிடையாது. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற ஆள் மாத்திக்குவாங்க. இல்ல விக்கெட் போச்சு கம்பல்சரி ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வந்துதான் ஆகணும்னா கேமரூன் கிரீன் வருவார். இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இம்பாக்ட் பிளேயரை சூஸ் பண்ணிக்குவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் கண்டிப்பா 11ல ஆடியே ஆகணுங்க. கண்டிப்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 மேட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 7 மேட்ச் ஆகுது உங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. அதுலேயே சென்னை மாதிரியான கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா ஒரு 3 ஸ்பின்னரான போகணும். மயக் தகர், மேக்ஸ்வெல் இருந்தாலும் ஒரு வில் ஜாக்ஸோட போனோம்னா மச் பெட்டரா இருக்கும். ஸோ அதே மாதிரி மற்ற கண்டிஷன்ல கேமரூன் கிரீனை போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ உங்க கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. ஒரு நல்ல இம்பாக்ட் பிளேயராக இருப்பாங்க. ஸோ நான் சொன்னது இவங்க 2 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கணக்கும் கிடையாது. ஸோ இது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இப்போ ஃபெர்குசன் வச்சிருக்கீங்க அப்படின்னா டாப்லேயே உள்ள கொண்டு வரலாம். டாப்லேயே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்சாரி ஜோசப் ஆக மொத்தத்தில் உங்களை ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளஸி, கீழே வந்துட்டு 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா அவங்க பண்ண வேண்டிய விஷயம். ஸோ உங்க பிளேயிங் லெவனில் ஆன் பிளேயிங் லெவன், அதாவது டாஸ் போடும்போது கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வெறும் 3 ஃபாரினர்ஸ் மட்டும் வச்சிருக்கிற பட்சத்தில் யார் வேணுமோ ஸ்வாப் பண்ணி நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். போன தடவை மற்ற எல்லா டீமுமே 4 ஃபாரினர் கொண்டு வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு ரிப்ளேஸ்மெண்ட், அதாவது இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்திருந்தாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே, அம்பத்தி ராயுடு, துஷார் தேஷ்பாண்டே, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நம்ம பார்த்தோம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நெஹல் வதேரா, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபாரினர்ஸை தான் பண்ணியிருக்காங்க. இந்த வைன் பர்னல் உள்ள வந்திருக்கிறாரு. பர்னல் வந்த மேட்ச் எல்லாம் உண்மையாலுமே சூப்பர். அதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி இதுதாங்க. அதாவது அவங்க ஸ்குவாடிலேயே 3 ஃபாரினர் தான் கொண்டு வருவாங்க. அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ஸ்குவாடில் இருந்தாகணும். அதே மாதிரி ஃபேஃப் டு பிளஸி இருந்தாகணும். ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஃபெர்குசன் வச்சுக்கலாம். அவங்க 3 பேர் கம்பல்சரி இருந்தாகணும். மீதி இருக்கக்கூடிய பிளேயரை தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல சீக்கிரம் விக்கெட் விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிரீனை உள்ள கொண்டு வரலாம். இல்லப்பா நீங்க நல்லாவே ஆடிட்டாங்க, ஃபேஃப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், விராட் கோலியே நல்லாவே ஆடிட்டாங்க, பிளேயரே தேவையில்லை அப்படின்னா நீங்க செகண்ட் ஹாஃப்ல வில் ஜாக்ஸை கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், நல்ல ஸ்பின் பவுலிங் போட்டு கொடுப்பாரு. இந்த மாதிரியான யூசேஜை பொறுத்து அவங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சொல்ல வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இம்பாக்ட் ரூல் வந்துட்டு கிளியரா புரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். 3 பிளேயர், அதாவது 3 ஃபாரினர் மட்டும் இருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாரினரை மாற்ற முடியும். ஆனா உங்க ஸ்குவாடில் 4 ஃபாரினர் இருந்தாங்கன்னா மாற்ற முடியாது. இதுதான் சிம்பிளா இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. பட் எனிவே நீங்க இந்தியன் பிளேயரை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஸோ ஓவராலா நீங்க யாரை இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுவீங்க? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வில் ஜாக்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அவர் 11ல ஆடணுமா, அப்படி இல்லைன்னா வந்துட்டு இல்ல கேமரூன் கிரீன் ஆடணுமா, இல்லைன்னா 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரோட போவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபெர்குசன் இருந்தாருன்னா ஒரு டாப்லேயே கூப்பிடுவீங்களா, இல்ல வந்துட்டு ஃபெர்குசனை வச்சுட்டு ஒரு அல்சாரி ஜோசப்பை கூப்பிடுவீங்களா? இந்த மாதிரி உங்களுடைய அந்த இம்பாக்ட் பிளேயர் யாரு, ஆர்சிபிக்கு வேல்யூ அதிகமாக பண்ண போற அந்த இம்பாக்ட் பிளேயர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.